வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கான்வேக்கு பதிலாக ஓப்பனிங்கில் இவர்கள் தான் விளையாடுவார்கள். சிஎஸ்கே அணி அதிரடி அறிவிப்பு. அதாவது 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் ஆட இருக்கும் சிஎஸ்கே அணியில் துவக்க வீரர்களாக களமிறங்கப் போவது யார் என்ற கேள்வியும் எழுந்து கொள்ளது. பலரும் தல தோனியை துவக்க வீரராக ஆடப்போகிறார் என்று கூறி வருகிறார்கள். சிஎஸ்கே அணிக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு நியூசிலாந்து வீரர் டவான் கான்வே துவக்கமளித்தார். அவரது அதிரடி ஆட்டத்தால் பல போட்டிகளில் சிஎஸ்கே அணி பவர் பிளே ஓவர்களிலேயே பெரிய அளவில் ரன்களை சேர்த்து எதிரணியை திறன வைத்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் முதல் பாதியில் டவான் கான்வே ஆட முடியாத நிலையில் இருக்கிறார். அவரது வீரரில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருப்பதால் அவர் ஓய்வில் இருக்கிறார். அதிலிருந்து மீண்டு வர அவருக்கு இன்னும் 5 வாரங்கள் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல டவான் கான்வே சிஎஸ்கே அணிக்கு திரும்பும் வரை வேறு ஒரு துவக்க வீரரை அவரது இடத்தில் களமிறங்கிய கட்டாயத்தில் இருக்கிறார் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனி. எப்போதுமே சிஎஸ்கே அணியில் ஒரு வீரர் காயத்தால் விலகினால் அவருக்கு இணையான வீரரை அந்த இடத்தில் ஆட வைக்கவே தோனி முயல்வார். அந்த வகையில் வெளிநாட்டு வீரரான டவான் கான்வே இடத்தில் மற்றொரு வெளிநாட்டு வீரரை துவக்க வீரராக ஆட வைக்க வேண்டும் என்றும், அந்த வகையில் பார்த்தால் நியூசிலாந்து வீரரான ரச்சின் ரவீந்திரா அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருப்பார். அவர் தற்போது நியூசிலாந்து அணியின் டாப் ஆர்டரில் பேட்டிங் செய்து வருகிறார். எனினும் டவான் கான்வே அளவுக்கு அதிரடி ஆட்டம் ஆடுவாரா என்பது கேள்விக்குறிதான். ரச்சின் ரவீந்திரா இல்லாத பட்சத்தில் சிஎஸ்கே அணியின் துவக்க வீரராக ஆட வாய்ப்பு உள்ள வீரர்கள் வேறு யாரும் இல்லை. மற்ற வீரர்கள் அனைவருமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தான். அவர்களில் ஒருவரை சில போட்டிகளுக்கு மட்டுமே துவக்க வீரராக ஆட வைத்துவிட்டு டவான் கான்வே வந்தவுடன் அவரை துவக்க வீரராக களமிறக்கலாம். அந்த வகையில் பார்த்தால் தோனி சில போட்டிகளுக்கு மட்டுமே துவக்க வீரராக களமிறங்க வாய்ப்பு உள்ளது. இந்திய அணியில் தோனி அறிமுகமான புதிதில் 3ஆம் வரிசையில் பேட்டிங் செய்து அணியில் நிரந்தர வீரராக இடம் பிடித்தார். பின்னர் கேப்டனாக, பின் 6ஆம் வரிசையில் பேட்ஸ்மேனாக மாறினார். 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் தோனியின் கடைசி தொடராக இருக்கும் என கூறப்பட்ட நிலையில் அவர் துவக்க வீரராக களமிறங்க அதிக வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.